அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதற்கான ஒரு காரணங்களை பட்டியலிடுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த காரணங்கள் ஏற்புடையதா அப்படிங்கறதை தாண்டி புறக்கணிப்பு என்பது திமுகவை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளரினுடைய வெற்றியை எளிதாக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அப்படிங்கிற பார்வை உங்களுடைய என்ன? இல்லையா, இப்ப யதார்த்தத்துல நடைமுறையில அதுதான சாத்தியம். இப்ப ஒரு மூத்த அரசியலாளர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர் இப்ப நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு நடக்கிறது. இப்ப நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் இயல்பா அது திராவிட முன்னேற்ற கழக அல்லது அதனுடைய கூட்டணிக்கு அல்லது அதனுடைய அரசுக்கு எதிரான வாக்குகள் தான் இரட்டை இலைக்கு செலுத்தப்படுகிற வாக்குகள். அப்ப இரட்டை இலை அதனுடைய உரிமையாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் அதுல போட்டியிடல. அப்படின்னா அங்க இருக்கிற வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக வாக்களிக்க விரும்புகிறவர்கள் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அன்புமணி தான் இருக்கிறார். அப்ப அந்த அந்த மொத்த வாக்குகளும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் போகும், என்டிஏக்கு தான் போகும். அதைத்தான் சிதம்பரம் சொல்றாரு. அதுல ஒன்றும் சிதம்பரம் ரகசியம் எல்லாம் இல்லை. அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அது இன்னொரு பார்வையிலையும் பாலவிலையா நீங்க இப்படி பாருங்க. அதாவது இவர்களெல்லாம் கூட்டணியில் இருக்கிற பொழுது ஈரோடு இடைத்தேர்தல் வருகிறது. ஈரோடு இடைத்தேர்தல் வருகிற பொழுது கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வாசனையாவோட வேட்பாளர் அங்க அங்க அந்த அதுலதான் அங்க இது நடக்கிறது, அங்க போட்டி நடக்கிறது. அந்த ஈவி கேஸ் அந்த தம்பி இறந்துடுறாரு, போட்டி நடக்குது. அப்ப நீங்க தமாகவும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் விலகி கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு அங்க நிறுத்தி எடப்பாடி பிரச்சாரம் பண்றாரு. அப்பவும் இதே நெருக்கடி இருந்துச்சு, திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அப்ப இந்த குற்றச்சாட்டையும் இப்பொழுது சொன்ன குற்றச்சாட்டையெல்லாம் எடப்பாடி எதையும் சொல்லவே சொல்றாரு. நாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, அது தேர்தல் சுதந்திரமா நியாயமா நடக்கல. கிட்டத்தட்ட 36 அமைச்சர்களை ஒட்டுமொத்தமா ஈரோட்டுல குவிச்சு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அமைச்சர்கள் அப்படிங்கிற அடிப்படையில நியமிச்சு ரொம்ப ஜனநாயகத்திற்கு விரோதமாக தேர்தல் நடைபெற்றது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்ப சொல்றாரு. மக்களை அங்க ஆடு மாடுகள் போல அடைத்து வைத்திருந்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்லி அதன் காரணமாக விக்கிரவாண்டியை புறக்கணிக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லல. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் மக்கள் வைப்பு தொகை இழக்கிற அளவுக்கு பல தொகுதிகளிலையும் 3வது 4வது இடத்துல பல தொகுதிகளிலையும் விளவங்கோடு மாதிரியான இடங்கள்ல மிக மிக வரலாற்றில் இதுவரை அதிமுக இரட்டையிலை தோற்றதிலேயே மிக மோசமான தோல்வியை விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 5000 வாக்குகளை மட்டும் பெற்று எடப்பாடி கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து எடப்பாடி தப்பித்துக் கொண்டார். இல்ல அதுக்கும் தான் பொன் வில்சன் உதாரணம் சொன்னாரு. நீங்க விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில ஒட்டுமொத்தமா மக்களவை தொகுதியில விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில மட்டும் வெறும் 6800 ஓட்டு தான் கம்மி திரு ரவிக்குமாரனுடைய வாக்குகளை விட அதிமுக வேட்பாளரனுடைய வாக்குகள். ஆமாயா, இவ்வளவு வாக்குகள் வாய்ப்பு இப்ப நெருக்கமா இருக்கிறீங்க. திமுகவுக்கும் உங்களுக்கும் பெரிய இடைவெளியே இல்லை. ஏன் போட்டியில இருந்து விலகுறீங்க? என்ன காரணம்னா இப்ப தெரிய அவருக்கு. ஏன்னா அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இருந்த பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் ஈரோட்டு இடைத்தேர்தலில் ஓபி சரண் உட்பட எல்லாரும் எடப்பாடிக்கு ஆதரவா இருந்தாங்க. அதனால எடப்பாடி தைரியமா அப்பொழுது நின்றுட்டாரு. இப்ப அப்படி இல்லை. இப்ப ரொம்ப கவனமா பாருங்க. எடப்பாடி எந்த இடத்துல சிக்கி அச்சப்படுறாருன்னா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியையும் எதிர்க்கணும். அதாவது எடப்பாடி இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் ஒரு கால் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கணும், பலம் பொருந்திய இந்தியா கூட்டணியை எதிர்க்கணும். அதாவது மாநில அரசை ஆளுகிற திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை எதிர்க்கணும், மத்தியில் பலம் பொருந்திய கூட்டணியா இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்க்கணும். இந்த இரண்டு செஞ்சாங்க. மக்களவை தேர்தல் அதிமுக கூட்டணி கூட்டணியும் எதிர்த்துதானே களம் கண்டது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் தானே பின்னடைவை சந்தித்தாங்க. மற்ற இடங்கள்ல அவர்களுக்கான அந்த செல்வாக்குங்கிறது தொடர்ச்சியா இருந்துட்டு தானே இருக்கு.
ஐயா அதுல பெற்ற அனுபவம் தான். நீங்க 2024 இந்த 2 கூட்டணியை எதிர்த்து படுதோல்வி சந்தித்த எடப்பாடி இந்த இடைத்தேர்தல் இன்னும் கூர்மையாக்கப்படணும். அப்ப நீங்க எடப்பாடி பரப்புரைக்கு போறாரு வச்சுக்கோங்க, விக்கிரவாண்டிக்கு போறாரு. எப்படி நீங்க மத்திய அரசையும் மாநில அரசையும் ஆளுகிற திமுக பாஜகவை அல்லது அந்த கூட்டணியை எதிர்த்து எந்த அடிப்படையில் விமர்சனம் செய்து அதிமுகவை களத்தில் நிறுத்தி எனக்கு வாக்களிங்கள்னு விக்கிரவாண்டி வாக்காளர் பெருமக்களிடத்துல எடப்பாடி அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த வாய்ப்பிலிருந்து தப்பித்துக் கொண்டு சிதம்பரம் ஐயா சொன்ன மாதிரியே அவர் ஒரு மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றிக்கு துணை போயிருக்கிறார். பரவாயில்லைங்கிற நான் அதை வெளிப்படையா எடப்பாடி சொல்லிட்டுங்கிறான். அதனால இப்ப எங்க பொன் வில்சன் என்ன சொல்றாருல, ஏன் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, சொன்னாலும் சொல்லாட்டி இந்த வாக்கு யாருக்கு போகுது? இதை விட வெளிப்படையா வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அல்லையா, இப்ப சிதம்பரம் ஏன் சொன்ன மாதிரியே இந்த மொத்த வாக்குகளும் இரட்டை இலைக்கு வந்த 65,000 வாக்குகள்ல 65,000 வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணியாவுக்கு தான் போக போகுது. அதுல என்ன நெருக்கடி இருக்கு? திரு சிதம்பரம் பிஜேபி அதிமுகவில் திருப்பியும் ஒரு பிராக்சி இருக்குங்கிறாரு. அதற்கும் அதிமுக தரப்புல விளக்கம் சொல்லியாச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாகவும் சொல்லியாச்சு உறுதியா. அப்படி சொன்ன பிறகாகவும் அந்த பிராக்சி தொடருது அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும்? அத முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி சக்கரவர்த்தின்னு சொன்ன மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து அதை முழுமையாக வீழ்ச்சியடை செய்துவிட்டு அந்த இடத்திற்கு பாஜகவை அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியை கொண்டு வருவதற்கான திட்டத்தை எடப்பாடி மிகச் சரியாக நகர்த்துகிறார் என்பதுதான் பொருள். இதுல என்ன வேற என்ன இதுல பொருள் கூட இருக்க முடியும்? நீங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத எடப்பாடி அதிமுகவுக்கு எப்படி, திராவிட இயக்கத்துக்கு எப்படி ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு? நீ இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் முடிச்சிருச்சு இல்ல, உங்களுக்கு பொன்வில்சன் பதிலளிக்க விரும்புறாரு. தனியரசு பதில் வாங்கிட்டு வந்தாரு. அதாவது நம்ம கடந்த கால நிகழ்வை தான் பொருத்தமா சொல்ல முடியும். இப்ப எடப்பாடி 2021 தேர்தலில் ஈரோடு கிழக்குல அதிமுக கூட்டணியில் தமாக நிக்குது, யுவராஜா நிக்கிறார். 8,900 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறார் அந்த தொகுதியில. அதனால மறுபடியும் 2023 தேர்தல் நடக்கும்போது முதல் முறையா அதிமுக ஆட்சியில் ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது அந்த தொகுதியை தமாக கிட்ட கேட்டு வாங்கிக்கிறார் எடப்பாடி. கேட்டு வாங்கி நிற்கிறார். அப்போ கூட்டணியில அதிமுக இருக்குது, அதாவது பிஜேபி இருக்குது. எந்த மேலிடம் சிதம்பரம் சொல்றாரோ அந்த மேலிடம் கூட்டணியிலே இருக்குது. கூட்டணியில் இருக்கும்போது அண்ணாமலை போய் தமாக தலைவர் ஐயா வாசனை சந்திக்கிறார், பிறகு எடப்பாடியை சந்திக்கிறார், ஓபிஎஸ்ஐ சந்திக்கிறார். எல்லாரையும் சந்திச்சு ஒருவேளை பொது வேட்பாளர் நிறுத்தலாமான்னு இல்ல முயற்சி பண்றாரு. அப்படியும் விட்டு கொடுக்காமல் கூட்டணியில பிஜேபி இருக்கும் போதும் ஒத்துக்கொள்ளாமல் நான் நிற்பேன் என்று ஒற்றை கால் நின்றவர் எடப்பாடி. அங்க நின்று காட்டினாங்க. நின்ற பிறகு இல்ல அதான் சொல்றேன், நின்ற பிறகு அங்க நடந்த விளைவுகளை பார்த்தால் ஜாம்பவானாக இருக்கிற ஈவிகே இளங்கோவன் 66,000 ஓட்டு வித்தியாசத்துல அந்த மகான் வெற்றி பெறுகிறார் அந்த தேர்தலில். அப்போ ஈவிகேஸே நம்ம பீட் பண்ண முடியாது இடைத்தேர்தலில். அப்போ திமுகவை எப்படி பீட் பண்ண முடியும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல? அதற்காக இந்த தொகுதியில என்ன செய்யறாருன்னா, பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் இல்லாம நிரூபிச்சார். என்னன்னா அந்த தொகுதியில 6,800 ஓட்டு வித்தியாசத்துல தான் நாங்க இருக்கிறோம், அதிமுக சோர்வடையவில்லை, வீழ்ச்சி அடையவில்லை அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இடைத்தேர்தல் எனக்கு அவசியம் இல்லைன்னு வியூகம் அமைச்சு வாபஸ் வாங்குறாரு. அவ்வளவுதான். இந்த தேர்தல் எல்லாத்தையும் நிரூபிச்சு தான் வெளியே வராரு. திரு தனியரசு போதுமா? பதில் போதுமா? விளக்கம் போதுமா? எவ்வளவு சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள், வாக்காளர் பெருமக்கள், ஒரு பிரதான எதிர்க்கட்சி 66 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவியை விட, புரட்சி தலைவி அம்மாவை விட செல்வாக்கு மிக்கவர், சாணக்கியர், ராஜதந்திரன் போற்றி புகழ்ந்தீங்க. புறக்கணிக்கிறது ஒரு வகையில ராஜதந்திரம்னு வச்சுக்கோங்க. ஏயா இப்ப ராஜதந்திரம்னா 10 தேர்தலில் தோற்றுட்டு 11வது தேர்தலில் தோற்கிறதுல இருந்து விலகிக்கிறதுக்கு பேரு ராஜதந்திரம் இல்லையா? அதுக்கு பேரு அது ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நாகரிக கருதி நம்ம இதுல சொல்லல. 2026ங்கிற ஒரு பெரிய பேட்டிலுக்கு தயாரா இருக்கிறாரு. அப்போ பெருவாரியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதுங்கிற ஒரு கிளியர் விஷன்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த இடைத்தேர்தல் தேவைப்படல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இதை புறக்கணிக்கிறாரு. அது அரசியல் ராஜதந்திரம்
அப்படின்னு ஏன் பார்க்க கூடாது? ஐயா நான் தான் சொன்னேன். அதாவது நீங்க எடப்பாடி போட்டியிடுவாரு, விக்கிரவாண்டியில 4வது இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வைப்பு தொகை இழப்பாருன்னு சொன்னேன். அப்புறம் 2 நாள்ல அவரு வாபஸ் அந்த போட்டியில இருந்து விலகிக்கிட்டார். நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், இதே நடைமுறையை பின்பற்றி எடப்பாடி இந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்தால், இந்த எடப்பாடி தலைமையில அதிமுக 2026 தேர்தலை சந்தித்தால் 200 ஸ்டாலின் சிஎம் சொல்ற மாதிரி வெறும் 200 தொகுதி இல்ல, நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், 230 தொகுதி இல்ல இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று. ஏன்னா அதுக்கப்புறமும் நீங்க எடப்பாடி இதே தான் சொல்லுவார், நான் 1 விழுக்காடு ஏற்கனவே 2019 நான் 19 விழுக்காடு வாங்கினேன், அப்புறம் இப்ப 20 விழுக்காடு வாங்கியிருக்கேன், இப்ப 21 விழுக்காடு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்பவும் எடப்பாடி தப்பிக்க பார்ப்பாரு. எடப்பாடியினுடைய இந்த பயணம் தோல்வியை தொடர்ந்து ருசித்து வருகிற எடப்பாடி, அதை அனுமதிக்கிற அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், அதிமுகவின் தொண்டர்கள், இது மன்னிக்க முடியாத குற்றத்திற்கு இரையாகி கிடக்கிற எடப்பாடி இப்பொழுதாவது திருத்திக் கொண்டு ஒன்றுபட்ட அதிமுகவை விரைந்து, இன்னைக்கு சினிமா கூட பேசியிருக்காங்க, பொது இடத்துல அவங்க இந்த கட்சியின் மீள் உருவாக்கத்துக்கு அவர்கள் சில அறிவிப்புகளை செஞ்சிருக்காங்க. அதை ஒழுங்குபடுத்தி ஒன்றுபட்ட அதிமுகவோடு பிற கட்சிகளையும் இணைத்தால் 2026 சாத்தியம். தனியாக எடப்பாடியால் கட்டாயமாக 2026 எந்த வெற்றியும் பெற முடியாது. 66 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நிச்சயமாக பெற முடியாது.